நெக்ஸ்ட் இந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பண்ணனால இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் போறாங்க. நெக்ஸ்ட் இந்த விஷயம்லாம் அவனோட கணவருக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. நெக்ஸ்ட் இந்த விஷயம் எல்லாமே இவளோட கணவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போறாங்க. ஆனா இவளோட ஹஸ்பண்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதனால பிரச்சனை ஆகி ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த கேங்ல மெயினான ஒரு பையனை ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த பையன் ஒரு ஹாஸ்டல்ல இருப்பான், சிட்டில ஃபுட் டெலிவரிங் பண்ணிட்டு இருப்பான். சடனா அந்த பையனை ஒரு ஸ்டோர்ல மீட் பண்ணி நம்பரும் அவன் இருக்கிற லொகேஷனும் பார்த்து வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பையன் கிட்ட சேட்டிங்ல உன்னை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேர்ல பாக்குறாங்க. அப்புறம் இந்த பையன் நேர்ல டீச்சரை பார்த்த உடனே செகண்ட் டைமா பேட் டச் பண்றான். நெக்ஸ்ட் இந்த ரூம்ல இந்த ஒரு பையன் மட்டும் இல்ல, இந்த டீச்சர் வர்றத முன்கூடியே இவங்க கேங் கிட்ட சொல்லி வர வச்சிடறாங்க. அப்புறம் இந்த 4 பசங்களும் சேர்ந்து டீச்சரை தப்பா எடுத்த வீடியோவை டீச்சர் முன்னாடியே டெலீட் பண்ணிட்டு இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த டீச்சர் முன்கூடியே பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு போலீஸை கூட்டிட்டு வந்துடுறா. அப்புறம் அந்த போலீஸ் இந்த டீச்சரும் சேர்ந்து டுடேஸ் ரிவெஞ்ச் டைம்னு சொல்லி 4 பசங்களையும் அடிச்சு ரூம்ல துவச்சு காய போட்டு கூடவே ஒரு நாட்டு வெடிகுண்டை எடுத்துட்டு வந்து இந்த ரூம்ல செட் பண்ணி பத்து வச்சு விட்டு போயிடுறா. இப்படியே கட் பண்ண அந்த டீச்சரோட ரிவெஞ்ச் டைம் முடியுது.